ஹல்லேலூயா. எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசித்தால் அதில் பவுல் இவ்வாறு எழுதியிருக்கிறார்: நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாட்களை விசேஷித்து கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று அதை என்ன செய்கிறான்னா விசேஷித்து கொள்ளுகிறான். நாட்கள் ரொம்ப முக்கியம். காலம் பொன் போன்றது. போயிட்டு அப்படின்னா அது திரும்ப என்ன செய்யாது, வராது. அப்போ ஏன் காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். இந்த லெந்து காலம், இந்த தவக்காலம் என்று சொல்லப்படுகிற இந்த நாட்களிலே குறிப்பாக ஒரு 40 நாட்கள் ஆண்டவருடைய பாடுகள், அவருடைய மரணத்தை, அவருடைய உயிர்த்தெழுதலை நம்ம அதிகமாக தியானித்து ஆண்டவரோடு இணைவதற்கும் அவரை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிந்து கொள்வதற்கும் நாம் இதை பிரயோஜனப்படுத்துகிறோமா, அது ரொம்ப முக்கியம். இந்த ஜெப நாட்கள் நம்முடைய வாழ்வில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, இது எந்த விதத்தில் நமக்குள் மாற்றங்களை உண்டு பண்ணி இருக்கிறது என்பதை அனலைஸ் பண்ண வேண்டியது அவசியம். ஃபீட்பேக் ரொம்ப முக்கியம். திரும்பி பார்க்கும்போது இந்த 40 நாள் ஜெபத்தை முடித்ததுக்கப்புறம் நான் எப்படி மாறி இருக்கிறேன், எனக்குள் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, ஜெபம் துவங்கும் போது நான் எப்படி இருந்தேன், அதே போல தான் ஜெபம் முடிந்த பிறகு 40 நாளுக்கு பிறகு இருக்கிறேன்னா, அல்லது ஜெபம் துவங்கின போது இருந்ததை காட்டிலும் சில உண்மையான மாற்றங்கள் எனக்குள் ஏற்பட்டிருக்கிறதா, அதை நம்ம அறிந்தால் நலமாக இருக்கும். 3 வேத பகுதிகளை உங்களுக்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். மத்தேயு 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 24 வரைக்கும். அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனந்திரும்பாமற் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். கோராசீனே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார். நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. இயேசு அவர் ஊழியம் செய்த நாட்களிலே ஏராளமான அற்புதங்களை செய்தார். அவரிடத்திலிருந்து பலத்த கிரியைகள் வெளிப்பட்டது. ஆனால் அந்த கிரியைகளை கண்டும் மனம் திரும்பாத பட்டணங்களை அவர் கடிந்து கொள்ளுகிறார். உன்னில் செய்யப்பட்ட இந்த பலத்த செய்கைகள் இந்த சோ சிட்டிஸில் செய்யப்பட்டிருந்தால் அவங்க உடனே ரெட்டுடுத்தி என்ன செஞ்சுருப்பாங்க, சாம்பலில் உட்கார்ந்துருந்துருப்பாங்க. சோதோம் குமரோ பட்டணத்தில் அது செய்யப்பட்டிருந்தால் அந்த பட்டணம் அழிக்கப்படாமல் அது நிலைத்திருந்திருக்கும். ஆகவே உங்களுக்கு கிடைத்த இந்த நல்ல நாட்களை நீங்கள் பயன்படுத்தாமல் மனம் திரும்புவதற்கு நீங்கள் இடம் கொடாமல் இருந்தால் நியாய தீர்ப்பு நாளில் இந்த பட்டணங்களுக்கு செய்யப்பட்டதை காட்டிலும் உங்களுக்கு செய்யப்படுவது அதிகமாக இருக்குன்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்பட்டுட்டேன், இயேசு நான் யாருன்னு தெரியும், அவருடைய அன்பை நான் ருசித்திருக்கிறேன், என் வாழ்க்கையை நான் அவருக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறேன், நானும் ஆவிக்குரிய சபையில் ஒரு அங்கமாக என்ன செய்கிறேன் இருக்கிறேன், நானும் கர்த்தரை ஆராதிப்பதற்கு தவறாமல் ஆலயத்துக்கு என்ன செய்கிறேன் போகிறேன். ஆண்டவர் ஜெபம் பண்ணா என் ஜெபத்தை என்ன செய்கிறாரு, கேட்கிறார். என் வாழ்க்கையில் அற்புதங்களை அவர் செய்கிறார். ஏராளமான உதவிகள் அவர் மூலமாக எனக்கு கிடைத்திருக்கிறது. அவருடைய நன்மைகளையெல்லாம் நான் ருசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியும் வாழ்வில் மாற்றம் இல்லாமல் இருந்தால், சுபாவத்தில் ஒரு மாற்றம் இல்லாமல் இருந்தால், உண்மையான மனம் திரும்புதல் இல்லாமல் இருந்தால் அது நிச்சயமாக நமக்கு அழிவு. அது ஒரு பெரிய ஆபத்து. இது ஒரு எச்சரிப்பு. அதனால தான் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. உங்களுக்கு ஆண்டவர் நல்ல டைம் என்ன செஞ்சிருக்கிறார், தந்திருக்கிறார்.
மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும் நல்ல வாய்ப்புகள் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கிறார். அப்போ இதெல்லாம் நம்ம மிஸ்யூஸ் என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது, தவறாக பயன்படுத்தக்கூடாது. இந்த பரம ஈவை ருசித்து அதை அல்லல் தட்டி விடக்கூடாது. நமக்கு கிடைத்த இந்த கிருபையை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, போக்கடிச்சிடக்கூடாது. இப்படி ஆவிக்குரிய நல்ல சூழல்கள் நமக்கு இருந்தும் நம்மள்கிட்ட ஆண்டவர் ரெஸ்பான்ஸை எதிர்பார்க்கிறார், நம்மள்கிட்ட பதிலை எதிர்பார்க்கிறார், நம்மிடத்தில் பலனை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நம்மிடத்தில் கனியை ஆண்டவர் என்ன செய்கிறார், எதிர்பார்க்க. அப்போ ஆண்டவர் விரும்புகிற ரிசல்ட் நம்மள்கிட்ட இல்லைன்னா அது அவருக்கு அல்ல பாதிப்பு. யாருக்கு தான் பாதிப்பு? நமக்கு தான். இன்னொரு வேத பகுதியை நம்ம இப்போ வாசிக்க போகிறோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய வசனங்கள் 7வது மற்றும் 8வது வசனங்கள். எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு ஏற்றதாயும் இருக்கிறது, சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. எவ்வளவு பெரிய எச்சரிப்பு பார்த்தீங்களா? அடிக்கடி மழை பெய்யறதுனால அந்த நிலம் அந்த தண்ணீரை உறிஞ்சி அதனால் ஒரு நல்ல நிலமாக பலன் கொடுக்குற நிலமாக இருந்தால் அது தேவனால் ஆசீர்வதிக்கப்படுமா? அதே நேரத்தில் முள்ளையும் முள் பூண்டுகளையும் கொடுக்கிற ஒரு நிலமாக இருந்தால் அதனுடைய முடிவு சுட்டரிக்கப்படுவது தான். அதுக்கு முந்தின வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுதலித்து போனவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு. அப்படின்னா யார் மறுதலித்து போனவர்கள்? மனம் திரும்பி அதற்கு பின்பு ஆண்டவரை மறுதலித்து போனவர்கள், ரட்சிக்கப்பட்ட பின்பு கொஞ்ச நாள் கழித்து பின்மாற்றம் அடைந்தவர்கள், இவங்களை குறித்து தான் இப்படி சொல்லப்படுது. அப்போ பாருங்கள், நல்ல தேவ பிரசன்னம், பாடல், ஆராதனை, நல்ல ஒரு சபை, பரிசுத்தவான்களின் ஐக்கியம், நல்ல ஜெப நேரங்கள், ஆவியில் நிறைந்து அபிஷேகத்தில் நிறைந்து கலிகூறும் உன்னத அனுபவங்கள், இதெல்லாம் அடிக்கடி அடிக்கடி பெய்யும் மழையை போல நமக்கு ஆண்டவர் தருகிற வாய்ப்புகள். இதெல்லாம் ரிசீவ் பண்ணிட்டு ரிசல்ட் மட்டும் எப்படி இருக்கு? முள்ளாக இருந்தால் எப்படி இருக்கும்? ரிசல்ட் முள் பூண்டாக இருந்தால் எப்படி இருக்கும்? அது நல்ல பயிர் நிலமாக பலன் கொடுக்கறதா இருந்தால் தேவனால் அது என்ன செய்யப்படுமா? ஆசீர்வதிக்கப்படும். அப்படி இல்லாத பட்சத்தில் சுட்டரிக்கப்படும். அதனால தான் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. அல்லேலூயா. உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை, தேவனோடு இருப்பதற்கும் தேவ பிரசன்னத்தை அனுபவிப்பதற்கும் நல்ல நேரங்கள் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தருகிறார். நல்ல போதனைகளை கர்த்தர் தருகிறார், சத்தியங்களை கர்த்தர் தருகிறார், வசனத்தின் விளக்கங்களை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? தருகிறார். நல்ல ஒரு அன்பின் ஐக்கியத்தை பரிசுத்தவான்களோடு நமக்கு என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். நல்ல ஆவிக்குரிய ஒரு சூழல் நமக்கு கிருபையாக என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம பெற்றுக்கொண்டு ரிசல்ட் மட்டும் ரிப்போர்ட் பண்ணும்போது மட்டும் அது பேட் ரிப்போர்ட்டாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஃபீட்பேக் பாசிட்டிவாக இல்லைன்னா எப்படி இருக்கும்? அதுதான் இன்றைக்கி நமக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிப்பு. அப்போ பாருங்கள், எல்லாமே ஓகே தான். ஆலயத்துக்கு வர்றது ஓகே தான், ஆராதனையில் பங்கெடுக்கிறது ஓகே தான், ஜெபம் பண்ணும்போது முன்னிலையில் நிற்கிறது ஓகே தான், ஊழியத்தில் எல்லா விதத்திலும் தோள் கொடுக்கிறது ஓகே தான், காணிக்கை கொடுக்கிறது ஓகே தான். ஆனால் கிரியைகளிலே நல்ல பண்புகள் இல்லை, நல்ல சுபாவங்கள் இல்லை, நல்ல செய்கைகள் இல்லை. அது முற்றிலும் உலகம், மாம்சம், அது நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தையே கரப்படுத்துகிற செய்கைகளாக இருக்குமானால் அல்லேலூயா, முடிவு சுட்டரிக்கப்படுதல். அப்படின்னா என்ன அர்த்தம்? நரகம். அதைத்தான் பைபிள் அப்படி என்ன செய்யுது சொல்லு. இன்னொரு வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். எரேமியா 8ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. அல்லேலூயா. எவ்வளோ அழகாக தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் எழுதுகிறார் பாருங்க. அறுப்பு காலம் முடிஞ்சிட்டு, கோடை காலமும் என்ன செஞ்சுட்டு முடிஞ்சிட்டு, ஆனால் நாமும் ரட்சிக்கப்படலை. அல்லேலூயா. கன்வென்ஷன் கூட்டம் முடிஞ்சிட்டு, நற்செய்தி கூட்டம் முடிஞ்சிட்டு, எழுப்புதல் கூட்டம் முடிஞ்சிட்டு, அற்புத பெருவிழா முடிஞ்சிட்டு, விடுதலை பெருவிழா முடிஞ்சிட்டு, ஆவிக்குரிய உயிர் மீட்சி கூட்டம் முடிஞ்சிட்டு, நியூ இயர் முடிஞ்சிட்டு, லெந்து டே சிறப்பு ஃபாஸ்டிங் பிரேயர் முடிஞ்சிட்டு, ஆனால் நாமும் ரட்சிக்கப்படலை. எப்படி இருக்கும்? எவ்வளோ வேதனை, எவ்வளோ வருத்தம். இஸ்ரவேலருடைய நிலைமை அப்படி தான் இருந்திருக்கு, அப்படி தான் இருந்திருக்கு. ஆனால் நம்ம நிலைமை அப்படி என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது.
ஆகவே இந்த 3 வசனங்களை மையமாய் வைத்து நீங்கள் சிந்திக்கணும். ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதை நீங்கள் சிந்திக்கணும். இந்த ஜெப நாட்களில் உங்களுடைய தியான நேரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் எப்படி செலவு பண்ணுறீங்க? ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஜெப நாட்களில் உங்களுடைய தியான நேரங்களை நீங்கள் எப்படி செலவு பண்ணுறீங்க? தியான நேரம் அப்படின்னா அதில் ஜெபம் இருக்குது, வேத வசனத்தை வாசிக்கிறது இருக்குது, வாசித்த வேத பகுதியை தியானிப்பது இருக்குது. இதை நீங்கள் எப்படி திட்டமிடுகிறீர்கள்? முறைப்படியாக ஒழுங்கும் கிரமமுமாக இந்த தியான நேரங்கள் உங்களுக்கு இருக்கிறதா? தினந்தோறும் இதை நீங்கள் கடைபிடித்து வருகிறீர்களா? இந்த தியான நேரங்களில் உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கு? அல்லேலூயா. அதை நீங்கள் யோசிச்சு பார்க்க. சும்மா ஆண்டவர் பாடுபட்டார், அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார், நியாய விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் அப்படியெல்லாம் வாசிச்சுட்டு போகாமல் அது ஏன் ஆண்டுடைய வாழ்க்கையில் நடந்தது, எதற்காக இப்படிப்பட்ட சம்பவங்கள், ஏன் இதெல்லாம் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் சிந்திக்கிற ஒரு சிந்தனையோடு நீங்கள் தியானிக்கிறீங்களா? அதிகமாக ஜெபம் என்பதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? மற்ற நாட்களை காட்டிலும் இந்த லெந்து காலங்களில் உங்களுடைய தியான நேரங்கள் அதிகமாக இருக்கிறதா? அல்லது ஏதோ சபையில் ஒரு ஜெபம் அப்படின்னு சொல்லி வச்சதுனால அந்த ஜெபத்தில் நான் கலந்து கொண்டேன், என் மெடிடேஷன் ஓவர், என் ப்ரேயர் டைம் ஓவர், என் பைபிள் ரீடிங் டைம் ஓவர், அதோடு முடிச்சிடுறீங்களா? அல்லது பை பர்சனலாக நீங்கள் அமர்ந்திருந்து உங்களுடைய தியான நேரங்களை முறைப்படி செலவு செய்கிறீர்களா? எப்படி அதை திட்டமிட்டு செயல்படுத்துகிறீர்கள்? இது முதல் காரியம். 2வது காரியம், கர்த்தர் நம்மை ஆராய்ந்து பார்க்க இடம் அளிக்கிறோமா? கர்த்தர் நம்மை ஆராய்ந்து பார்க்க இடம் அளிக்கிறோமா? நாம் நம்மையே ஆராய்ந்து பார்த்தால் நம்முடைய குறைவு ஒரு நாள் தெரியாது. ஆமீன், அல்லேலூயா. ஆனால் யார் நம்மை ஆராய்ந்து பார்க்கணும்? கர்த்தர் நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். இப்போ ஏர்போர்ட்டு போகிறீங்க, நீங்கள் ஏரில் ட்ராவல் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் உங்களுடைய லக்கேஜை பேக் பண்ணியிருக்கீங்க, முழுவதும் உங்களுடையது. ஆனால் நீங்கள் போனோடனே சர்ன்னு அதை எடுத்துகிட்டு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அதுக்கு ஒரு ஸ்க்ரீனிங் இருக்குது, ஒரு ஸ்கேனிங் என்ன செய்யுது இருக்குது. அல்லது என்கிட்ட பாஸ்போர்ட் இருக்குது, என்கிட்ட ஃப்ளைட் டிக்கெட் என்ன செய்யுது இருக்குது, என்கிட்ட வீசா இருக்குது, அதனால நான் நேராக ஏரோப்ளைனில் போய் என்ன செஞ்சிருவேன், ஏறிடுவேன், ஏற முடியாது. உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீனிங் இருக்குது, உங்களுக்கு ஒரு அந்த ஸ்கேன் பண்ணுறதுக்கு என்ன செய்யுது ஒரு இடம் இருக்குது. அதெல்லாம் முடியாதுப்பா, எவ்வளோ 1000 கொடுத்து டிக்கெட் வாங்கி நான் என்ன செய்ய போகிறேன், பறக்க போகிறேன். என் லக்கேஜோடைய காஸ்ட்லி உனக்கு எவ்வளோன்னு தெரியுமா? அது உள்ளே இருக்கிற பொருட்கள் என்னெல்லாம் இருக்குதுன்னு தெரியுமா? நான் அதெல்லாம் ஸ்க்ரீன் பண்ண என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன்னு சொன்னால் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? ஏரில் ஃப்ளை பண்ண முடியாது, ஏரோப்ளைனில் என்ன செய்ய முடியாது, ட்ராவல் பண்ண முடியாது. அதை மாதிரி தான் மனிதனுடைய பலவீனம் எப்படிப்பட்டதுன்னா, நாம் நம்முடைய பலவீனத்தை பெருசாகவே என்ன செய்ய மாட்டோம், பேச மாட்டோம். ஆனால் மற்றவர்களுடைய குறைகள் நமக்கு எப்படி இருக்கும், பெருசாக தெரியும். அதனால தான் இயேசு சொல்கிற, முதல்ல உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, அடுத்தவன் கண்ணில் இருக்கிற துரும்ப நீ என்னப்பா பார்த்துட்டு இருக்குன்ற. அல்லேலூயா. நம்ம கண்ணில் இருக்கிறது என்னது, உத்திரம். ஆனால் அது பெருசாக நமக்கு தெரியல. ஆனால் அடுத்தவன் கண்ணில் இருக்கிற துரும்பு எப்படி தெரியுது, பெருசாக தெரியுது. அதனால் நாம் நம்மையே ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் அல்ல, நம்மை ஆராய்ந்து பார்க்க தேவனுக்கு இடமளிக்கிறோமா? சங்கீதம் 139 23, 24 ஆகிய 2 வசனங்களை தாவீது எவ்வளோ அழகாக ஜெபம் பண்ணார் பாருங்கள். தேவனே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பாருங்க. நான் என்ன ஆராய்ந்து அப்படி சொல்லலை. அல்லேலூயா. யாரை ஆராய்ந்து பார்க்க விடுறார் அவர்? தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். அப்போ பாருங்கள், தேவனே என்னை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். தேவனே என் இருதயத்தை என்ன செய்யுங்க, அறிந்து கொள்ளுங்க. தேவனே நீங்கள் என்னைய சோதிச்சு பாருங்க. தேவனே நீங்கள் என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளுங்க. தேவனே வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டான நீங்கள் பாருங்க. தேவனே நீங்கள் என்ன நித்திய வழியில் என்ன செய்யுங்க. அப்போ முழுக்க இங்கே ஸ்க்ரீனிங்க்கு தாவீது யாருக்கு ஒப்பு கொடுக்குறாரு? தன்னை தேவனுக்கு அர்ப்பணிக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அப்போ இந்த தியான நாட்களிலே தேவன் நம்மை ஆராய்ந்து பார்க்க நாம் இடமளிக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை, ஒருவேளை நாம் தேவனை அனுமதிக்கும் போது தேவன் நம்முடைய குறைவுகளை வெளிப்படுத்தினால் அதை உணர்ந்து அறிக்கையிட்டு விட்டு விடுகிறோமா?
இது ரொம்ப முக்கியம். ஆமென். ஏன்னா நாம் நம்முடைய பார்வைக்கு நீதிமான்களாக இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு அது செம்மையாக இல்லாமல் இருப்பதற்கு என்ன இருக்குது? வாய்ப்பு. ஒருவேளை அதை தேவன் நமக்கு அறிவித்தால், தேவன் நமக்கு அதை உணர்த்தினால், வேதாகமத்தின் வெளிச்சத்தில் பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு அவைகள் நமக்கு படம் பிடித்து காண்பிக்கப்பட்டால் நாம் அதை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறோமா? அவைகளுக்காக மனஸ்தாபப்பட்டு அதை ஒத்துக்கொண்டு அதை விட்டுவிட ஆயத்தமாக இருக்கிறோமா? அது ரொம்ப முக்கியம். தாவீதை பாருங்க, நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அவனுடைய பாவத்தை கர்த்தர் உணர்த்த அனுப்பின போது, நீயே அந்த மனுஷன் அப்படின்னார். உடனே தாவீது தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டு அதற்காக மனஸ்தாபப்பட்டு உலகமே அறியத்தக்கதாக 51 சங்கீதத்தை பாடிட்டார். கன்ஃபஸ் பண்ணுறார் பாருங்க, அறிக்கையிடுகிறார், அதை விட்டு விட்டார். அதனால தான் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர் அப்படின்னு அவருக்கு ஒரு சர்டிஃபிகேட் என்ன செய்யுது? கிடைக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பாருங்க, முகம் அகோரமாய் பிறந்த ஒரு மனிதன் வளர்ந்த போது எல்லாரும் அவனை அருவருத்ததை நினச்சி, அவன்கிட்ட யாரும் பழகாமல் அவன் தனிமைப்படுத்தப்பட்டதை நினச்சி இந்த ஊரில் இருக்க வேண்டாம், வேறு எங்கேயாவது போயிடும்னு திட்டமிட்டு வேறு ஊருக்கு போகணுன்னு நினச்சான். வேறு ஊருக்கு போனால் அங்கேயும் இந்த முகத்தை பார்த்து எல்லாரும் வெறுக்க தானே செய்வாங்க. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்து தன்னுடைய முகத்திற்கு பொருந்துகிற ஒரு முகமுடியை வாங்கி அணிந்து கொண்டான். அது கச்சிதமாக அவனுடைய முகத்துக்கு பொருந்திட்டு. இப்போ கண்ணாடியில் தன்னுடைய முகத்தை பார்த்தா அவனுக்கு அளவில்லாத சந்தோஷம். ஏன்னா இப்படி அழகாக அவன் முகத்தை நினைஞ்சதில்லை, ஒரு நாளும் பார்த்ததே இல்லை. இப்போ இவன் புதிதாய் போன அந்த இடத்துல இவனுக்கு நிறைய நண்பர்கள் அறிமுகமாகிறார்கள். இப்போ எல்லாரும் சகஜமாக அவங்க கூட என்ன செய்கிறாங்க? பேசுகிறாங்க, பழகுறாங்க. அவனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு கூட ஒரு பெண் ஆயத்தமாயிட்டான். இப்போது இந்த முன்பு இவன் வாழ்ந்த ஊரில் இருந்த ஒரு பெண்மணி இந்த இடத்துக்கு வரும்போது, இவன் ரொம்ப நாள் ஆளை காணும் பார்த்தீங்களா, திடீர்னு இவனை பார்த்தோன்னே அவனுடைய ஆக்டிவிட்டி, நடைமுறை, பாவனையை பார்த்தா அவங்களுக்கு ஒரு சந்தேகம், ஒருவேளை இவன் அவனா இருப்பானோ அப்படின்னு அவனை ஃபாலோ பண்ணாங்களாம். கடைசியில் ஒரு கட்டத்தில் அவனை நிறுத்தி, நீ தானே அவன், இந்த ஊரில் உள்ளவன் தானே, நீ இப்போ இங்கே வந்து மாயான ஒரு தோற்றத்தில் நீ வாழ்றியான்னு அவனோட பலவந்தம் பண்ணி அவனுடைய முகமுடியை எடுத்து பார்த்தா யார் தான் இருக்கா? அவன் தான். நீ நல்லா யோசிச்சு பாருங்கள், அந்த நேரத்தில் அவனுக்கு அது எவ்வளோ வருத்தமாக இருந்திருக்கும், எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும். எல்லாரும் அதை பார்க்கும்போது அவனுக்கு எவ்வளோ அவமானமாக இருந்திருக்கும். இன்றைக்கி நான் சொல்கிறத நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு இது சாதாரணமாக தோன்றலாம், ஆனால் ஒரு நாள் வரப்போகிறது. நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும்போது அங்கே முகமுடியெல்லாம் போட்டுட்டு என்ன செய்ய முடியாது, அங்கே எல்லாம் வெளியரங்கமாக இருக்கும். இங்கே முகமுடி போட்டு என்ன செஞ்சிடலாம்? மறைத்து விடலாம். இங்கே யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையுமே நம்ம என்ன செஞ்சிடலாம்? கிரியேட் பண்ணிடலாம், செட்டப் பண்ணி கச்சிதமாக எல்லாம் பொருந்துகிற மாதிரி எல்லாத்தையும் அழகாக என்ன செஞ்சிடலாம்? செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் வெளிக்கு வராத மறைப்பொருள் இல்லை, அறியப்படாத ரகசியம் ஒன்றுமே இல்லை. நிச்சயம் ஒரு நாள் எல்லாருக்கும் முன்பாக ஆண்டவர் அதை படம் பிடித்து காட்டினா அது அவமானமாக போயிடும். அப்போ அதுக்கு தான் இப்போ நம்ம அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, அப்படி ஒரு அவமானம் எனக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. அப்போது ஆண்டவர் வெளிப்படுத்தும் குறைகளை நாம் ஒத்துக்கொண்டு அதை அறிக்கையிட்டு விடுறோமா? அதான் ரொம்ப முக்கியம். விட்டுட்டோம்னா அதோடு அவர் விட்டுருவார். விடாமல் கேரி பண்ணோம்னா ஒரு நாள் கொண்டு வந்து வெளியில் நிறுத்திடுவார். அல்லேலூயா. அப்போது நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் காலத்தை என்ன செய்யுங்க? பிரயோஜனமாக யூஸ் பண்ணுங்க. இந்த 3 வசனங்களை வாசித்து நான் சொன்ன இந்த 3 காரியங்களை சிந்தித்து இதன் அடிப்படையில் என் நாட்கள் செலவு செய்யப்படணும்ப்பா. ஒரு நாள் நான் என்னையே என்ன செஞ்சிடக்கூடாது, ஏமாற்றி விடக்கூடாது. உமக்கு முன்பாக நான் வந்து நிற்கும்போது என் முகத்தில் கிழிக்கப்பட்டு நான் யாருக்கு முன்பாக அவமானப்பட்டுறக்கூடாது. அப்படி நீங்கள் எல்லாருக்கும் முன்பாக என்னை நிறுத்தும்போது தேவன் மகிமைப்படுகிற வண்ணமாக என் வாழ்க்கை இருக்கணும். அல்லேலூயா. என் நடவடிக்கைகள் இருக்கணும், யாருக்கும் தெரியாத என்னுடைய அந்தரங்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமாய் இந்த ஜெப நாட்கள் பிரயோஜனமாய் மாறும் என்பதில் சந்தேகமில்லை. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம், கர்த்தர்கிட்ட நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, இந்த நாட்கள் மிகுந்த பிரயோஜனம் உள்ள நாட்களாய் மாற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நாங்களே வஞ்சிக்காதபடி, ஏமாற்றி கொள்ளாதபடி வேதாகமத்தின் வெளிச்சத்தில் பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு எங்களை ஆராய்ந்து பார்த்து அர்ப்பணிக்க இந்த நாட்களை எங்களுக்கு உதவியாய் மாற்றித்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.